டயா பூஸ்டர் நேச்சுரலாவே சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. மோகன் ரொம்ப லக்கி ஹீரோ. பாடல் காட்சிகளுக்கு அவ்வளவு சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு நல்ல ஹீரோ. தொடர்ந்து சில்வர் ஜூப்ளி போச்சு சார். மக்கள் அந்த குரலை ரொம்ப அழகா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே நூர்ஜஹான் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? எனக்கு டப்பிங்னா என்னன்னு தெரியாது. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க சொந்த குரலில் தான் பேசுகிறாங்கன்னு படம் பார்த்த ஒரு அப்பாவி ரசிகன் நான். காலையில் போய் நைட் 11க்கு தான் பாடினேன் இந்த பாட்டை. என் போர்ஷன் நான் சோலோ பாடினேன். ஜானகி அம்மா சோலோ பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை டூயட்டாக மாற்றினாங்க. மணிரத்னம் சார் படங்கள் இதய கோயில் அண்ட் மௌனராகம். இதில் இதய கோயிலுக்கு சார் வரலை. மௌனராகம் டப்பிங் போது தான் சார் வந்தார். எப்படி நீங்கள் விட்டுருவீங்களா? கண்டிப்பாக விட மாட்டேன். அதை எப்படி விட முடியும்? இல்லை, மக்கள் தான் விட்டுருவாங்களா? நிச்சயமாக விட மாட்டாங்க. இதை திறந்து பார்க்க போகிறது இல்லையா? இப்போ நான் இதை திறந்து பார்க்கணும், அவ்வளோதானே? விவாகரத்து மனு. நீயா விரும்பி கேட்டது ஒன்று, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒன்று. என் மனம் நீ அறிவாய். ஒரு தடவை எம்எஸ்வி ஐயா பக்கத்தில் நின்று பாடும்பொழுது எனக்கு நினைவு தெரிஞ்சு அவர் ஏதாவது மிஸ் பண்ணால் திட்டிடுவார். மேடையிலே மக்கள் முன்னாடியே திட்டிடுவார். உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இளையராஜா அண்ணா பாவலர் சகோதரர்கள்னு எங்களுக்கு மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். அவர் இசையமைத்த முதல் பாடல் அதுதான். அந்த காலகட்டத்தில் பெண் ரசிகைகள் அவருக்கு கிடைக்க இளையராஜா அண்ணா காரணம், பாலு அண்ணா காரணம், நானும் ஒரு கான்ட்ரவர்சிக்கெல்லாம் போகவே இல்லை. நீங்க தயவு செய்து பயப்படவும் வேண்டாம். எதுக்கு பயப்படணுன்றது இல்லை. முதல் படம் பயணங்கள் முடிவதில்லை. அவருக்கு நான் கடைசியாக பேசின படம் மனிதன் மாறிவிட்டான். டைட்டிலே நீங்க ஒன்மோர் எடுக்கலாம் சார். எதுக்கு ஒன்மோர் இல்லை, அந்த டயலாக் சுரேந்திரன் நான் பார்த்துக்குவார். எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்ன நடிகர் ஆனந்த் பாபு அவர்கள். அன்னியனில் நெடுமுடி வேணு சாருக்கு பண்ணியிருப்பேன். அதுதான் எனக்கு ஸ்டேட் அவார்டு கூட கிடைச்சிது. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அதில் யாராவது ஒருத்தர் தன் கடமையை சரியாக செஞ்சுருந்தா கூட என் குழந்தை பொழைச்சிருப்பான். விஜய் தம்பியை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தது நான். இப்போ ஷோபா என்கிட்ட கேட்டுச்சு. ஹலோ வியூவர்ஸ், இன்றைய நிகழ்ச்சியில் நாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் மற்றும் சிங்கர் திரு எஸ்என் சுரேந்தர் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திக்கிறதுல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ பெரும்பாலான கலைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது இட்ஸ் அமேசிங் சார். எப்படின்னு தெரியல, வெகு சிலர் தான் சொல்கிறாங்க, இல்லை நான் பிளான் பண்ணி நான் வந்தது, என்னுடைய குடும்பம் பாரம்பரியமாக இசை குடும்பம், பாரம்பரியமாக அந்த கலை ரத்தம் என்கிட்ட ஓடிச்சு அப்படிம்பாங்க. உங்களை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தை பருவத்தில் உங்களுடைய அந்த லைஃப் எப்படி இருந்தது? இந்த கலை ஆர்வம் எப்படி வந்தது சார்? எந்த விஷயம் உங்களை தூண்டுச்சு? அப்பா தான் முக்கியமான காரணம். அவர் born and brought up in செகந்திராபாத், ஹைதராபாத், செகந்திராபாத். அம்மா அப்பா 2 பேருமே நல்லா பாடுவாங்க. அந்த ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இங்கே வந்துட்டாங்க. ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. இங்கே அந்த சினிமா ஆர்வத்தில் அப்பா நாகிரி டிஆர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் அவர் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக தான் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணார் வாகினி ஸ்டுடியோவில். சின்ன வயசுலேருந்து அவரும் நல்லா பாடுவார்ன்றதுனால எனக்கு ஒரு 6 வயசில் எனக்கு பாட முடியும்னு ஒரு நிகழ்வு வீட்டில் பாடிட்டு இருந்தேன். அது எல்லா மேடைகள்லையும் சொல்கிறது தான். என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். சித்திரம் பேசுதடி சாங், சபாஷ் மீனா. இந்த பாட்டை நான் முழு பாட்டு பாடினேன் 6 வயசில். அப்பா அம்மா அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சொன்னாங்க, பையன் பாடுறான் கேளுங்க. அப்படி ஆரம்பிச்சது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த பாட்டு நான் பாடினது ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அப்படி ஒரு அருமையான பாட்டு, கஷ்டமான பாட்டு. கூமா பாலசுப்ரமணியம் ஐயா எழுதினது, கோதண்டபாணி அண்ணா மியூசிக் பண்ணது,
சிவாஜி ஐயா பெர்ஃபார்ம் பண்ணினது. பெர்ஃபார்ம் பண்ணது குறிப்பாக டிஎம்எஸ் ஐயா. டிஎம்எஸ் ஐயா சொல்ல எனக்கு நான் ஒரு பெரிய எஸ்பிபி ரசிகன் வெறியன். ஆனால் டிஎம்எஸ் சாருடைய நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஷேரிங் மை தாட்ஸ். டிஎம்எஸ் ஐயா வந்து சிவாஜி சாருக்கோ எம்ஜிஆர் சாருக்கோ பாடினாருன்னா சிவாஜி சார் பாடுற மாதிரியே இருக்கும், எம்ஜிஆர் சார் பாடுற மாதிரியே இருக்கும். இது ஸ்பெஷாலிட்டி. ஆனால் பெரும்பாலும் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் கொஞ்சம் ஓச்சமாக இருக்கும். இது வித்தியாசமாக சபாஷ் மீனாவில் வந்து சித்திரம் பேசுதடி வந்து ரொம்ப சாஃப்ட்டு. அது என்னமோ தெரியல, அந்த சில மெலடி நம்பர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். டிஎம்எஸ் ஐயா. ஆமாம் ஆமாங்க. ரொம்ப யார் அந்த நிலவு, ஆஹா, அது என்ன சாங். இப்போது அப்பாவை பற்றி சொன்னீங்க. இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் விஜயா நாகிரெட்டியார் கிட்ட இருந்தார். அதுவே ஒரு பெரிய விஷயம். நம்ம அது நார்மலாக நினச்சிடக்கூடாது. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது பெரிய பொறுப்பு. ஆமாம், மிகப்பெரிய பொறுப்பு. ஆமாம், மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ அந்த கலை ஆர்வம் உங்கள்கிட்ட இருந்திருக்கு, அப்பாட்ட இருந்த மாதிரி உங்களுக்கும் இருந்திருக்கு. முதலாக நீங்கள் வந்து எப்போ அந்த முயற்சி எடுத்தீங்க? இல்லை, இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அப்பாவுக்கு நம்பிக்கை வந்தது. இவ்வளோ ஒரு 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 வித்தியாசமான ஒரு பாட்டு, இந்த பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ நல்லா பாடுறானேன்றது அப்பாவுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன வயசு சார்? அப்பா 6 வயசு எனக்கு அந்த பாட்டு பாடும்பொழுது. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அப்பா வந்து யோசித்தார், இந்த பையனை கொஞ்சம் கொண்டு வரலாமே. எங்கள் 4 அவங்க நண்பர்கள்கிட்ட சொல்லுவாராம் எங்கள் அப்பா, என் 4 பிள்ளைங்கள்லாம் இந்த 2வது பையன் தப்பிச்சிடுவான், பொழைச்சி போயிடுவான். அது நானும் காப்பாற்றினேன். ஆக்சுவலாக எனக்கு சுரேந்தர்னு ஒரு பேர் வச்சதே ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம். சுரேந்திரநாத் பானர்ஜின்னு பெங்காலில் பெரிய நம்ம டி ராஜேந்தர் ஐயா மாதிரி அவர் எல்லாம் ஒரு ஒரு திரைப்படத்துக்குரிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். அவர் ஞாபகமாக சுரேந்தர் அப்படின்ற பேர் வச்சார். அந்த அளவுக்கு நான் இல்லைன்னாலும் கூட ஏதோ எங்கள் அப்பா நினச்ச அளவுக்கு ஏதோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா பெரும்பாலான ஆட்கள்கிட்ட கேட்டால் ரியல் ஹீரோஸை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ரியல் ஹீரோஸை பற்றி சொல்லுவாங்க. உங்களுடைய ஹீரோ யாருன்னா எங்கள் அப்பான்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா. ஏன்னா மீடியாவுக்கு வர காரணமானவர் அவர், அதனால் மறக்கவே முடியாது அவர். இப்போ நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எப்பா முதல்ல படிப்பா, அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அந்த கல்வி அதெல்லாம் எப்படி போச்சு? நீங்கள் படிச்சுக்கிட்டே இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்களா எப்படி? ரொம்ப ஒன்றும் நல்ல படிப்பாளி இல்லை, நான் ஆவரேஜ் தான். எம்ஜிஆர் ஸ்கூலில் தான் படிக்க ஆரம்பித்தோம், எலிமெண்ட்ரி ஸ்கூல். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மிஷன். சரி. அதுக்கப்புறம் கந்தசாமி நாயுடு காலேஜ் வந்து பச்சைப்பாஸில் இருக்கும்போது அங்கே ஒரு வருஷம் படித்தேன். அதுக்கு அடுத்த 3 வருஷம் வந்து ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கம். படிப்பு வந்து தேவைன்றதுனால எங்கள் அப்பாவுக்காக படித்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்போவே காலேஜ் படிக்கிற காலகட்டத்திலேயே எனக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா இசை நிகழ்ச்சிகள், எல்ஆர் ஈஸ்வரி அம்மா நிகழ்ச்சிகள், வி குமார் சார் இசையமைப்பாளர், விஜயபாஸ்கர் சார், இவங்க மியூசிக் ட்ரூப்லலாம் நான் வந்து பால்வண்ணா பாட்டு பாடுவேன். அது என்னுடைய முக்கியமான காலகட்டம். எனக்கு நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்ட ஒரு நிலைன்னு சொல்லிக்கலாம். ரெக்கார்டிங் பாடுறதை விட மேடையில் பாடுறது தான் ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஆமாம், உண்மை. ஏன்னா அது லைவ் எப்படி ட்ராமாவில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, am I right சார்? ஆமாங்க. ஏன்னா ட்ராமாவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை மாதிரி இது ஒரு தப்பு பண்ணால் அவ்வளோதான் தப்பு பண்ண. இது வந்து டேக் 2 டேக் 3 போய்க்கலாம் ரெக்கார்டிங்கில். அது மாதிரி ஒரு ஜாக்கிரதையான ஒரு காலகட்டம், நல்ல இளமையான வயசு. அதனால் அது வந்து எனக்கு ஒரு லெசன்ஸ் மாதிரி போயிட்டே இருந்தது. ஒவ்வொரு தடவை எம்எஸ்வி ஐயா பக்கத்தில் நின்று பாடும்பொழுது எனக்கு நினைவு தெரிஞ்சு அவர் ஏதாவது மிஸ் பண்ணால் திட்டிடுவார். மேடையிலே மக்கள் முன்னாடியே திட்டிடுவார். நான் திட்டே வாங்காத பாடின ஒரு சிங்கர் நான். ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். அது ஒரு அவர் பக்கத்தில் நின்று பாடினது, பல நிகழ்ச்சிகள் பாடினதே எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தான். அருமை. டப்பிங் உலகின் முடிசூடா மன்னன். என்னன்னா நீங்கள் மேலில் நீங்கள் ஒருத்தர், நான் ரொம்ப வெளியே தெரிஞ்சவங்க சார் நிறைய பேர் இருந்திருக்கலாம்.
ஃபீமேலில் வந்து ஹேமமாலினி மேம், ஆ வணக்கம். இன்னொன்று அனுராதா. அனுராதா. ஆமாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் 80ஸ்லன்னு நினைக்கிறேன், நாட் மிஸ்டேக். ஆமாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே வந்து டப்பிங் அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது? எங்கே பேசுனீங்க? என்ன படம் பேசுனீங்க? கன்னடம்லேருந்து தமிழுக்கு அதிசய மாப்பிள்ளைன்னு ஒரு படம். சரி சார். அதில் ஹீரோ வந்து விஷ்ணுவர்தன் சார், இன்னொரு ஹீரோ செகண்ட் ஹீரோ அவர் பேர் ஞாபகம் இல்லை. விஷ்ணுவர்தன் சாருக்கு வந்து தீனரட்சகன் அண்ணா பேசினார். எனக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் அம்மா லலிதா ரங்கராவ்னு பேர். அவங்க வீணா ரங்கராவ்னு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோட ஒய்ஃப். அந்த அம்மா வந்து நான் சின்ன வயசில் ட்ராமா ஆக்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ராமாக்கள் நடிக்கும்போது அவங்க வந்து பார்த்துருக்காங்க. நான் மேடையிலே பாட்டு பாடி நடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேசும்போது ஏதாவது இன்னொரு நல்ல விஷயம் ஞாபகம் சொல்லுங்கள் சார். இளையராஜா அண்ணன் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து எங்கள் அப்பாவோட கான்டாக்ட் கிடைக்கும்போது அவர் அது வரைக்கும் எல்லா நாடகங்களுக்கும் ரீரெக்கார்டிங் தானே வாசிப்பாங்க. எங்கள் நாடகத்துக்கு எங்கள் அப்பா ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணார். நான் பாடுவேன்றதுனால ஒரு முருகன் பாட்டு பாடுற மாதிரி பூவே செங்குட்டுவன் அண்ணன் எழுதின பாட்டு. இளையராஜா அண்ணன் வந்து பாவலர் சகோதரர்கள்னு எங்களுக்கு மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். அவர் இசையமைத்த முதல் பாடல் அதுதான். பூவே செங்குட்டுவன் அண்ணன் எழுதி அந்த முதல் பாட்டு. ஞாபகம் இருந்தால் பாடுங்க. ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா, ஆறுதலை வேண்டுகின்றோம் ஆறுதலை சாமியப்பா, ஊரும் பழனியப்பா. இப்படி போகும் இந்த பாட்டு. அவ்வளோ அருமையான பாடல். அவர் இசையமைத்த முதல் பாடலை பாடிய சிறுவன் அப்போது. அந்த பெருமை எனக்கு உண்டு. அப்போ அடிக்கடி அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ராஜா சார் கூட இதை ஒரு மேடையில் ஒரு ப்ரோக்ராமில் வந்து குறிப்பிட்டு சொன்னார். பாவலர் சகோதரர்கள்னு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரியை பற்றி. அப்போ நானும் இப்போ சொன்னதும் உண்மைதான்றீங்க. கண்டிப்பாக. நீங்கள் எப்படி போய் பேச மாட்டீங்க. பேச்சே வாழ்க்கையே பேச்சாயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த முதல்ல நீங்கள் டப்பிங் பேசுனீங்க இல்லைங்களா சார்? எங்கன்னு ஞாபகம் இருக்கா? டப்பிங் ராயப்பேட்டில் மெட்ராஸ் சினி லேப்னு ஒரு தியேட்டர், நம்பியார் சாருடைய வீடு இருக்கிற ஏரியா அது. ஓகே. அங்கே வந்து அதிசய மாப்பிள்ளை சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து செகண்ட் ஹீரோவுக்கு பேசுகிறதுக்கு இந்த லலிதா ரங்கராவ் அம்மா வந்து என்னை கூப்பிட்றாங்க. நீலகண்டன் புள்ள நாடகத்தில் அவனே பாட்டு பாடி நடிக்கிறானே, அவனுக்கு டப்பிங் பேசுவார். ஏன்னா அப்போல்லாம் வந்து நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு டப்பிங் வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்ட இருந்த காலகட்டம் அது. அதில் எனக்கும் அந்த கான்செப்டில் அந்த ஆங்கிளில் அவங்க யோசனை பண்ணியிருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒரு சுரேந்திர கூப்பிடலாமே இந்த செகண்ட் ஹீரோக்குன்னு. அப்போ எனக்கு டப்பிங்னால் என்னென்னு தெரியாது. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க சொந்த குரலில் தான் பேசுகிறாங்கன்னு படம் பார்த்த ஒரு அப்பாவி ரசிகன் நான். அதுக்கப்புறம் அந்த அம்மா கூப்பிடும்போது அது என்னன்னு தான் பார்த்துடலாமே, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலம் இது, ஒரு ஓப்பனிங் போல் இருக்குன்னு மனசு சொல்லிச்சு. அது கூட ஃபோன் கிடையாது எனக்கு அப்போது. வீட்டில் வந்து 3வது வீட்டில் தான் ஃபோன். அங்கே வந்து ஒரு சர்வெண்ட் லேடி, அந்த அம்மா, சுரேந்தரே உனக்கு ஃபோனு என்னம்மா ஏதோ டப்பிங்கா, அந்த அம்மா சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்க அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு பிள்ளை எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு, அவர் வந்து எனக்கு ஒரு பேப்பரில் இதெல்லாம் டீட்டெயிலெலாம் எழுதி கொடுத்தாரு. நான் போனேன், அந்த தியேட்டருக்கு போனால் கோபாலகிருஷ்ணன் ஒரு என்ஜினியர், அவர் தான் அன்றைக்கி ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னார். அந்த படத்துக்கு உள்ளே போய் நான் பேசும்பொழுது பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அங்கே இருந்தாங்க. இந்த செகண்ட் ஹீரோக்கு நான் ஆரம்பிக்கிற வார்த்தை லலிதா. எங்கள் அம்மா பேர் லலிதா, என்னை கூப்பிட்டவங்க பேர் லலிதா, நான் பேசின அந்த ஒய்ஃப் கேரக்டர் பேர் லலிதா. இது வந்து 3 ஒரு சிங்க் ஆச்சு, ஒரு ஆசீர்வாதமாக எனக்கு தோணுச்சு. அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் 1978ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க நேரம் இல்லை. இப்போ கூட இப்போது இந்த வெப் சீரிஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்.
பிடி சார்ன்ற படத்தில் தியாகராஜன் சாருக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா அவர் அவைலபிள் இல்லை அந்த நேரத்தில். அவருக்காக நான் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணேன். நல்லா அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அந்த யூனிட்டில். அது ஞாபகம் இல்லாமல் அது எப்படின்னா அந்த காலேஜ் ஓனர் அந்த கேரக்டர் நல்ல கேரக்டர், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அது சில விஷயங்கள் வந்து நமக்கு எதிர்பாராமல் நடக்கும்ல, அப்படி நடந்தது. தேவன் கோவில் தீபம் ஒன்று. ஏன்னா ராஜா சாரை பற்றி சொன்னீங்க, ராஜா இளையராஜா அவர்களை பற்றி சொல்லணுமா? கிரேட்டஸ்ட். அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். அப்போ தேவன் கோவில் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி பேசியே ஆகும். பாலு சார் பாடியிருப்பார், அவருடைய வேர்ஷன், உங்களுடைய வேர்ஷன் இருக்கும். இதுவா இந்த பாட்டா? தேவன் கோவில் தீபம் ஒன்று சாங் வந்து ஜானகி அம்மாவும் நானும் பாடின டூயட்டு. ஜானகி அம்மா சோலோ இருக்கும். பாலுண்ணா இதில் வந்து சீர் கொண்டு வா பாடியிருப்பார், பாடும் வானம் பாடியிருப்பார். இது வந்து ஜானகி அம்மாவும் நானும் பாடின டூயட் தான். இப்போ தேவன் கோவில் என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு பாடகர். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் திருப்பி கேட்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டை எங்களுக்காக நேயர்களுக்காக பாடுங்க சார். அந்த நண்பருக்காகவும் கண்டிப்பாக. நானும் நின்றேன் சோலை ஓரம், நீயும் வந்தாய் மாலை நேரம், பார்வை நான்கும் பேசும் ஜாலம், பார்த்தால் போதும் வெள்ளம் மோதும் காதல் தேவியே, நீ என் ஜோதியே, ஊஞ்சல் போலே எண்ணம் கோடி நெஞ்சில் ஆடும் உன்னை நாடி, கண்ணே நீயும் கேளாயோ, தேவன் கோவில் தீபம் ஒன்று, ராகம் பாடும் நேரம் இன்று. தேங்க்யூ. ராஜா சார் கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் சார், நிறைய பேர் சிங்கர்ஸை கேட்கும்போது அல்லது மியூசிஷியன்ஸை கேட்கும்போது அவங்க சொல்கிறது பயமாக இருந்தது. ஆனால் உள்ளே போய் பார்த்த உடனே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? ராஜா அண்ணா வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப அவரை ரொம்ப அளவுக்கு அதிகமான அளவுக்கு அவர் மேலே எனக்கு பிரியம் உண்டு, பாசம் உண்டு. நான் வந்து அவருக்கு முதல் ரசிகன் கூட சொல்லிக்குவேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப அவருடைய முயற்சி, அவருடைய வேகம்லாம் சொல்லில் அடங்காது. அப்பேற்பட்டவர் வந்து அன்னக்கிளியில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனபோது நான் நினச்சேன், எனக்கும் ஃப்யூச்சரில் சில பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன். கிடைச்சிது. முத்துலிங்கம் அண்ணா எழுதின இந்த பாட்டு. காலையில் போனேன், டப்பிங்கில் பிஸியாக இருந்தேன் அந்த டைமில். காலையில் போய் நைட்டு 11க்கு தான் பாடினேன் இந்த பாட்டை. அது என் போர்ஷன். நான் வந்து சோலோ பாடினேன், ஜானகி அம்மா சோலோ பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை டூயட்டாக மாற்றினாங்க. பட் அவர் பாரிஜாத பூவை பாட்டு பாடும்பொழுது அவர் வந்தார். இந்த பாட்டை வந்து நீ ஏஎம் ராஜா மாதிரி பாடணுண்டா அப்படின்னு சொன்னார். சரி அண்ணா பாடுறேன். சொல்லலை, பாடினார். சாரி, அவர் அப்படி சொல்லவே மாட்டார். அதுவும் என்ன சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. சுரேந்தர் அவர்கிட்ட நான் ஃபியட் கார் வாங்கினேன். அப்போ அவங்க அன்னிக்கிட்ட சொன்னாராம், சுரேந்தர் கேட்டுச்சு அவருக்கு கொடுத்துருங்க. அது இந்த பாட்டு பாடும்பொழுது ஏஎம் ராஜா ஸ்டைலில் பாடுப்பா அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அது எனக்கு வந்து ஒரு மைல்ஸ்டோன். ஒரு பெரிய ஹீரோவுக்கு பாடின பாடலுக்கும் ஒரு அப்கமிங் ஹீரோவுக்கு பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு நல்ல நடிகர், நிர்மல்னு ஒரு நடிகர். அவர் அந்த பாட்டுக்கு அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை நான் முழுசாக பாடினேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 1000 காலம் வாழ்ந்திட வேணும், நாம் வாழ்ந்திட வேணும், தாயாய் நீயும் தாங்கிட வேணும், நீ தாங்கிட வேணும், தாவியே ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே
ஒரு தீப ஜோதியே கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே மேளதாளம் கேட்க வேணுமே ஓ பாரிஜாத பூவே. அது ஒரு அருமையான வாய்ப்பு. சித்ரா அம்மாவும் நானும் பாடின பாட்டு. பியூட்டிஃபுல். உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஐயா வந்து எழுதின பாட்டு. அவருக்கு உளுந்தூர்பேட்டை சண்முகம் என்ற பேரை ராஜா அண்ணா வந்து உஷான்னு மாற்றினார். அது ஒரு வரலாறில் பதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து கேட்கலை அப்படின்னா நாம் வந்து ஜஸ்டிஸ் பண்ணலைன்னு அர்த்தம் இந்த செஷனுக்கு. மோகன் சார் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வாய்ஸுன்னு மோகன் சாருக்கு ஒரிஜினல் வாய்ஸ்ன்னு நினச்சது உங்கள் வாய்ஸ் தான். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டாங்க, பழகிட்டாங்க. திடீர்னு வந்து அவருடைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசும்போது இது யார் வாய்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்தது. முதலாக மோகன் சாருக்கு நீங்கள் பேசின ஐ திங்க் கிளிஞ்சல்கள். முதல் படம் பயணங்கள் முடிவதில்லை. அவருக்கு நான் கடைசியாக பேசின படம் மனிதன் மாறிவிட்டான். டைட்டிலே நீங்கள் டைட்டிலே ஆழமான விஷயம் பதில் சொல்லிட்டீங்க. சரி, பயணங்கள் முடிவதில்லை அதில் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் சார், இல்லைன்னு இல்லை. அவருக்கு வந்து பாலு சார்கிட்ட கேட்டால் பாலு சார் சொல்கிறது வந்து நீங்கள் யாருக்கு பாடி ரொம்ப ரசிச்சிங்கன்னா கமல் ரஜினி சாரை சொல்லுவார். அதுக்கெல்லாம் முதன்மையான மோகன் சார் அப்படின்னு சொல்லுவார், மரியாதையாக சொல்லுவார் மோகன் சார். அதை மாதிரி மோகன் சார்னாலே உங்கள் நினப்பு தான் வரும் எங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது பயணங்கள் முடிவதில்லையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ரொம்ப ரசித்த அந்த டைலாக். அந்த டைலாக் பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ பாலுவண்ணை பற்றி சொன்னீங்கல்ல, ஒரு 4-5 அக்கேஷனில் சொல்லியிருக்கார். சரி சார். நான் வந்து இதே மாதிரி மோகன் வந்து ஆக்சுவலாக உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பாடல் காட்சிகளுக்கு அவ்வளோ சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு நல்ல ஹீரோ. அவர் வந்து ரெக்கார்டிங்கே போய் பார்ப்பாராம் பாலுவண்ணா பாடும்போது, பிகினிங் ஸ்டேஜில். பாலுவண்ணா சொன்ன விஷயம். ஆனாலும் நான் வந்து மோகனுக்கு நிறைய பாடியிருக்கேன். மோகன் வந்து நல்ல பாட்டுக்கு நல்லா ஆக்ட் பண்ணுற ஹீரோக்களில். ஏன்னா அவர் சொன்னது பாலுவண்ணா, சில ஹீரோக்கள் வந்து பாட்டு நம்ம பாடின அளவுக்கு அங்கே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணி வச்சுருப்பாங்கலாம் சொன்னார். அப்படி மோகனை பற்றி சொல்லும்பொழுது பாலுவண்ணா வந்து என்னை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். நான் வந்து மனசுக்குள்ளே எனக்கு சுரேந்தர் ஞாபகம் வரும். அவர் தானே ரெகுலராக பேசுகிறாரு. எனக்கு வந்து சுரேந்தர் வாய்ஸுக்கு மேட்ச் பண்ணி பாடுவேன்னு எஸ்பிபி அண்ணா ஒரு 5-6 அக்கேஷனில் சொல்லியிருக்காரு. ஹீ ஹிம்செல்ஃப் அ வெரி குட் சிங்கர், அதையும் சொன்னார் பாலுவண்ணா. ஹீ இஸ் அ கிரேட் ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் வந்து சுரேந்தர் வாய்ஸுக்கு மேட்ச் பண்ணி அவ்வளோ கரெக்டாக பாடியிருப்பேன் அப்படின்லாம் சொன்னார் ஒரு மேடையில். அப்புறம் நான் கேட்டு பார்த்தா அதே பாட்டை சுரேந்தர் பாடியிருந்தால் எப்படி பாடியிருப்பானோ அது மாதிரி அவர் பாடுறாரு. வெர்சடைல் அவர். அமேசிங், கிரேட், அமேசிங். அந்த பயணங்கள் முடிவதில்லையில் முக்கியமான உங்களுக்கு பிடித்த டயலாக், பேசின டயலாக். பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி பேரும் புகழோடு நான் வந்து நிற்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம், முதல்ல எனக்கு ஒரு கோயிலில் பாட வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க காரணம். அதுக்கப்புறம் டிவியில் பாட வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க காரணம். அதுக்கப்புறம் திருவாளர் கங்கை அமரன் அவர்களுடைய மியூசிக்கில் பாட வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் திரைப்படத்தில் பாட வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி நான் காரு, பங்களா, ஏசி ரூம், எக்ஸட்ரா இப்படி சகல வசதிகளோடு இருக்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய உழைப்பு அப்படின்னு ஒரு டைலாக். ஆக்சுவலாக அந்த ஹீரோயின் உட்காந்துருப்பா, தன்னை பற்றி சொல்ல போகிறான்னு. இந்த டைலாக் வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஒர்க் அவுட்டான ஒரு டைலாக்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்குறீங்க, நான் இவ்வளோ கரெக்டாக பேசுகிறேன் பாருங்கள், இதுவே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சரியாக பேசணுங்க தம்பி. இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து இயக்குனர் கஸ்தூரி ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு நல்ல பாட்டு கிடைக்க ராஜான்னா ரொம்ப முக்கியமான காரணம். இந்த பாட்டு நான் பாடினா தான் சரியாக இருக்கும், ஏஎம் ராஜா ஐயா மாதிரி பாடுப்பான்னு சொன்னார். ஆனாலும் அந்த இயக்குனர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு
என் 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 வாய்ப்புக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணங்கிறத நான் வந்து இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லணும். இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் எனக்கு நல்ல நண்பரும் கூட. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பயணங்கள் முடிவதில்லை எப்படி எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃபிலிமோ மைல்ஸ்டோன், அதே மாதிரி இதய கோயில். ஆமாம், பயணங்கள் முடிவதில்லைக்கு அடுத்து ஒரு அதே முன்னாவோ அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கிளிஞ்சல்கள் வந்தது. அதுவும் ஒரு ஹிட். டி ராஜேந்திர ஐயா இசையமைத்த படம். தொடர்ந்து சில்வர் ஜூப்ளி போச்சு சார், மோகன் ஐயா நடித்த படங்கள். அதுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்க மக்கள் வந்து அந்த அந்த குரலை வந்து ரொம்ப அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இன்னும் நான் வந்து இங்கே உட்காந்து உங்களுக்கு நான் கான்ட்ரிபியூஷனை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு இன்னும் ரசிகர்கள் முக்கியமான காரணம். கண்டிப்பாக பாலுன்னா அடிக்கடி சொல்லுவார், இத்தனை வருஷம் நான் பாடிக்கிட்டு இருக்கேன், இத்தனை வருஷம் நான் மேடையில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எல்லா லாங்குவேஜ்லேயும் என்னை ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன்னு சொல்லுவார் அவர். பெரியவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு பெருந்தன்மையான குணங்களை நாம் எடுத்துக்கணும். எனக்கு அப்புறம் வரவங்க என்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இயக்குனர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ட்ரெண்ட் செட்டர்ஸ்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயக்குனர்கள் லிஸ்ட்டு வந்து நீண்டுக்கிட்டே போகும் நம்ம தமிழ் சினிமாவில். அந்த மாதிரி பார்க்கும்போது மணி சாரோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பெரிய விஷயம். நீங்கள் யாரை பற்றி சொல்ல போகிறீங்கன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். மணி சாரோடைய படங்கள் எப்படி வந்து இதய கோயிலுக்கு அப்புறம் வந்து மௌன ராகம்னு ஒரு அற்புதமான ஒரு படம் பண்ணார். அது படம்னு சொல்கிறதை விட பார்க்குறவங்க எல்லாருமே கனெக்ட் இருக்கும். ஒரு கனெக்ட் ஏதோ ஒரு வகையில் ஒரு அப்பா கேரக்டருக்கோ மகன் கேரக்டருக்கோ மக கேரக்டருக்கோ, ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள ஒரு கேரக்டர் வந்து அதில் போர்ட்ரே பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் காட்சியும். மௌன ராகத்தில் உங்களுக்கு பிடித்த டயலாக் கொஞ்சம் பேசுங்களேன். ஒரு அருமையான கேள்வி. இது வரைக்கும் எங்கேயும் நான் அது அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. சரி. மணிரத்னம் சார் படங்கள் 2 படம் நான் டப் பண்ணியிருக்கேன். இதய கோயில் அண்ட் மௌனராகம். இதில் வந்து இதய கோயிலுக்கு சார் வரலை, மௌனராகம் டப்பிங் போது தான் சார் வந்தார். அப்போ வலம்புரி ஜான் சார் தான் அந்த டப்பிங் பார்த்துக்கிட்டார். பாலாஜி சார் தியேட்டரில் சுஜாதா. அதில் அருமையான இப்போ பெரும்பாலும் ஒரு நல்ல மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசும்பொழுது தொடர்ந்து ஒரு இசைக்கலைஞனை மையமாக வச்சு கேரக்டர்ஸ் வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு என்னுடைய வாய்ஸும் ஒரு முக்கியமான காரணம்னு நான் இந்த இடத்துல சொல்லி தானே ஆகணும். ரொம்ப சந்தோஷம், உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஒரு இசைக்கலைஞனின் இதய கோயிலில் ஸ்வரமாய் லயமாய் சகலமுமாய் இருந்த அந்த கொலுசு சத்தம் இங்கே தான் உறங்குது. என் கௌரி உடல் மட்டும்தான் இந்த மண்ணோட கலந்துருக்கு. அவள் உயிர் எனக்கு ஸ்வரமா லயமா ராகமா என் இசையோடு கலந்துருக்கு. கௌரி, நீ கச்சேரிக்கு வந்துடுவேல்ல? ஆத்தா ஆக்குறாளோ இல்லையோ, உன் நம்பிக்கை நிச்சயமாக என்னை பெரிய பாடகனை ஆக்கும். கௌரி, உன் நம்பிக்கையில் தான் எனக்கு பாட்டே பிறக்கும். இது இதய கோயில். வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ரொம்ப அனுபவித்து பாடக்கூடிய ஒரு நல்ல பாட்டு. மோகன் வந்து ரொம்ப லக்கி ஹீரோ.
நிறைய இளையராஜா அண்ணா, எஸ்பிபி அண்ணா, நான் இந்த 3 பேரும் சேர்ந்து அவருக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்க அது உண்மை. அவர் ரொம்ப லக்கி ஹீரோன்னு ஏன் சொன்னேன்னா, அவருக்கு நல்ல நல்ல பாடல்கள் அமைஞ்சது. அந்த காலகட்டத்தில் பெண் ரசிகைகள் அவருக்கு கிடைக்க இளையராஜா அண்ணா காரணம், பாலு அண்ணா காரணம், நானும் ஒரு காரணம். உண்மை அதானே. இப்போ மணி சார் ஏன் நான் ட்ரெண்ட் செட்டர்னு சொன்னேன்னா, இப்போ இதுக்கு முன்னால் நம்ம கண்டிப்பாக மகேந்திரன் சாரை பற்றி சொல்லணும். என்னுடைய ஃபேவரட் டிரெக்டர்ஸில் அவர் ஒருத்தர், முதன்மையானவர். அவர் வந்து முள்ளும் மலரும், நெஞ்சத்தை ஆக்சுவலாக நெஞ்சத்தை கிள்ளாதே படம் ஆஸ் எ டப்பிங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு பிரேக் கிடைச்ச படம். சொல்லுங்களேன் சார் அந்த விஷயம், அதில் உள்ள விஷயங்கள். எம்பார் வேதம் சார் வந்து பிரதாப் போத்தன் அவர்களுக்காக டப்பிங் வாய்ஸ் தேடிட்டு இருக்கார். மகேந்திரன் சாருக்காக அவர் வந்து ஒரு டப்பிங் இன்சார்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏதோ ஒரு டப்பிங்கில் இருக்கிறேன், அவர் என்னை தேடி வந்தார். தம்பி, மகேந்திரன் சார் வந்து ஒரு நல்ல வாய்ஸ் தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே ஒரு 70 படம் பேசியிருப்பேன் நான், சின்ன சின்ன ஹீரோக்களுக்கெல்லாம். அப்போது நெஞ்சத்தை கிள்ளாதைக்கு வந்து என்னை பிரதாப் சாருக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டு போகிறார். அதுதான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டு. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நான் தேடி போகல, என்னை தேடி வந்த வாய்ப்பு தான். ஆனால் அதுலேயும் நமக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நாள் வேணும்ல, ஒரு பிரேக் கிடைக்கணும்ல. அதுக்கு நெஞ்சத்தை கிள்ளாதே படம் பிரதாப் போத்தனுக்காக நான் பேசின அந்த காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. சுஹாசினி அம்மா கூட எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், யூ டிட் அ வெரி குட் ஜாப் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏவிஎம் அந்த மேனா தியேட்டரா. அப்போது பிரதாப் சாருக்கு டப்பிங் பேசுகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகேந்திரன் சார் என்ன சொன்னார்னா, இந்த குரலுக்கு தான்ப்பா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், சுரேந்தரை வச்சு மீதி படம் பூரா ஃபினிஷ் பண்ணுங்கள், பிரதாப் போர்ஷன் நான் தேட்டருக்கே வரல, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த குரலுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அவார்டு சார். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அதெல்லாம் அந்த 80 to 90 அந்த காலகட்டங்களில் நல்ல படங்கள், நல்ல இயக்குனர்கள், ராஜா அண்ணா, பாடல்கள் எழுதுறதுக்கு பெரிய பெரிய மேதைகள் எல்லோரும் இருந்ததுனால, ரொம்ப உண்மையை சொல்லணுன்னா நான் டப்பிங் பேச போகும்போது ஒவ்வொரு படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சு பேசின படம் தான். நடிகர்கள் வேற்றுமொழி நடிகர்களாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருப்பாங்க என்ற ஒரு முக்கியமான அந்த தகுதியோடு வந்துடுறாங்க இல்லையா. அவங்க நடிக்கும்போது காட்சிகளில் ஒரு சில தவறுகள் கூட நடக்கும். அதெல்லாம் என்னை போல் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே ஸ்டுடியோவில் சரி பண்ணிவிடுவோம். இது வந்து முக்கியமான குறிப்பு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அங்கே லேசாக ஒரு நெருடலாக இருந்தாலும் நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அழகுபடுத்துறதுன்னு. அது ஆனந்த் பாபு சொல்லுவார். அம்மா நாகேஷ் ஐயா மகன், அவருக்கும் நான் நிறைய படங்கள் பேசினேன். அப்போது அவர் அசோசியேட் டைரக்டர் வந்து இந்த காட்சி ஒன்மோர் எடுக்கலாம் சார்னு. எதுக்கு ஒன்மோர்? இல்லை அந்த டயலாக் அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்குவார்ப்பா, சுரேந்திரன் அண்ணா பார்த்துக்குவார். ஏன்னா அவருக்கு நான் ரொம்ப நிறைய படங்கள் அப்படி சொன்ன ஒரே எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்ன நடிகர் ஆனந்த் பாபு அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். தங்கைக்கு ஒரு கீதம், பாடும் வானம்பாடி, இப்படி பல படங்கள் அவருக்கு பேசினேன் நான். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வையில் இந்த ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்ஸ்னு வரும்போது டயலாக்ஸு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ சில பேர் தலையிடுவாங்க, டப்பிங் ஸ்டுடியோவுக்கு வருவாங்க, சில பேர் வரவே மாட்டாங்க. அதில் நீங்கள் லெஜெண்ட் அவர் மகேந்திரன் சார். ஆமாங்க, நான் வரல. அவர் அதிலே டிசைட் பண்ணார். ஒரு 4 லைன் பேசும்போது வாய்ஸ் டெஸ்ட்டுன்னே வச்சுக்கோங்களேன், அதுலேயே டிசைட் பண்ணார். இதுதான் எனக்கு தேவைன்னு டிசைட் பண்ணார். அது எவ்வளோ அற்புதமான விஷயம் சார். அப்படி வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து முடிவு பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் வராது. நான் 10, 12, 14 வருஷம் டப்பிங்கில் பிஸியாக இருந்ததுக்கு இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான காரணம். கிரேட். அப்போ உங்களுடைய பார்வையில் மௌன ராகம், இந்த மௌன ராகத்தில் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சார். அது எப்படி நீங்கள் விட்டுருவீங்களா? மௌனம் கண்டிப்பாக விட மாட்டேன். அது எப்படி விட முடியும்? இல்லை, மக்கள் தான் விட்டுருவாங்களா? நிச்சயமாக விட மாட்டேன். உதயகீதம் இதில் லக்ஷ்மி அம்மா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக மோகனுக்கு அம்மா. அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷனில் மோகன் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி, அம்மா
அம்மாவாக இருந்த கொஞ்ச நாளில் கண்டிப்பாக மட்டும்தான் காட்டினீங்க. துளி கூட அன்பையோ பாசத்தையோ காட்டவே இல்லை. எனக்காக கூட வேண்டாம், அந்த குழந்தைக்காக இப்போவாது அந்த தாய்மையை காட்டுங்க ப்ளீஸ். என்னை பாட விடுங்க. தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே நீதான் செந்தாமரை ஆரீராரோ நெற்றி மூன்றாம் பிறை தாலேலேலோ தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே. இது கூட இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பேசி பாடினதில்லை. எங்கேயோ ஒரு சில சின்ன தப்பு கூட இருக்கலாம், டாலரேட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இப்போ நம்ம மௌன ராகம் மௌனமாக இருந்துட முடியாது. அது ரேவதி அம்மா அவங்க ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டம் அது. அவங்க பெரும்பாலும் முக்கியமான சீன்லாம் காம்பினேஷன் பேசியிருக்கோன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வரத்துக்காக நைட் 9 o'clock வெயிட் பண்ணுவோம். நான் எல்லா டப்பிங்கும் முடிச்சுட்டு இங்கே வந்து 9 o'clock ரெடியாக இருப்பேன். 9 to ஒரு 10, 11, 11:30 இப்படி டப்பிங் போகும். ஒரு 3-4 days அப்படி போச்சு. அது நல்ல அது ஒரு காவியம். அந்த காவியத்தில் நானும் இருக்கிறேன்றது எனக்கு. அதே மாதிரி மெல்ல திறந்தது கதவு. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா 2 பேரும் இணைஞ்சு பண்ண படத்தில் படம் பூரா என் குரல் ஒலித்தது வந்து நான் செய்த பாக்கியம் இல்லையா? அது வேற எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த காலத்தில் அது ஒரு அமைப்பு சார், அது ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோக்கு டப்பிங் வாய்ஸ் வந்து மாறினா அதை அக்செப்ட் பண்ணிக்கல, வேறு மாற்றினா அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ்லையும் இருந்து அதுக்கு தானே ஒரு 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 வார்த்தை சொன்னீங்க, ஆழமான மனிதன் மாறிவிட்டான்னு டைட்டில். அது கேட்பேன். அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், எப்படி ஏன் மாறுறாங்க மனிதன் ஞாபகம் வச்சுட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டீங்க. இல்லை, அது எப்படி சார் மறக்க முடியும்? இல்லை சார், ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவேன் சார். அந்த டப்பிங் மட்டும் தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு என்னை தேடி வந்துடுச்சு. அதை நான் வந்து ரொம்ப சிறப்பாக தான் பண்ணி முடித்தேன். அதில் நிறையா ஏற்ற இறக்கங்கள், டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இல்லைங்களா, நிறையாலாம் தாண்டி அந்த மைக் முன்னாடி போய் நின்ன உடனே நான் வந்து என்னுடைய கடமையை ஒழுங்காக செஞ்சேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஒரு நிமிஷம், இது திறந்து பார்க்க போகிறது இல்லையா? அப்போது ரேவதி அம்மா சொல்லுவாங்க, நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமாக படுதா? இப்போ நான் இதை திறந்து பார்க்கணும், அவ்வளோதானே? விவாகரத்து மனு. நீயா விரும்பி கேட்டது ஒன்று, நானாக விரும்பி கொண்டு வந்தது ஒன்று. நேற்று நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டாக கேட்குறியா இல்லை நிஜமாகவே கேட்குறியான்னு எனக்கு புரியல. ஆனால் இப்போ நீ சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீ கேட்டதுலேயும் நியாயம் இருக்குன்னு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் உன் கடந்த காலத்தை பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், இன்னமும் ஆசைப்பட்றேன். உனக்கு இந்த கல்யாணத்தில் இன்னும் நம்பிக்கை இருந்தால் நான் கொடுத்ததை ஏற்றுக்க. இல்லை இந்த கல்யாணம் வேண்டாம், சுதந்திரம்தான் வேணும்னு நீ நினச்சின்னா இந்த விவாகரத்து மனுவில் கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோடு சம்மதிக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் த ரூம் we don't have to share anything. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து காம்பினேஷன் பேசியிருப்பீங்க, ஹேமமாலினி மேம், அனுராதா மேம் கூட. அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இருந்தால், ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருந்தால் ஞாபகம் இருந்தால் பகிர்ந்துக்கலாமே. அவர்களை பற்றி சில வார்த்தைகள். ஹேமமாலினி அவர்கள் வந்து நான் டப்பிங் ஃபீல்டுக்குள்ளே போகும்பொழுது அவங்க வந்து
மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்தாங்க, பீக்கில் இருந்தாங்க. பொதுவாக அவங்கக்கிட்ட கேட்பாங்க ஆர்டிஸ்ட்டு வேறு யார் இருக்கிறாங்கம்மா, இப்போ ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் வேணும்னு கேட்கும்போது அம்மா ஹேமமாலினி அம்மா வந்து அப்போ வந்து என் பேரை ரெக்கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்ப காலத்தில் அவங்க முக்கியமான காரணமாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களோட பேசும்போது ஹேமா வந்து இது சவுண்ட் ட்ராக் இருக்காது, அதாவது சவுண்ட் இல்லாமல் வெறும் மௌனமாக படம் போகும். அந்த காட்சி போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் கீழே பேப்பர் தேடிட்டு இருப்பாங்க, டைலாக் பேப்பர்ஸ். இவங்க அதை பார்த்தே பேசிடுவாங்க. அந்த முந்தின காட்சி என்ன அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த அடுத்த காட்சியுடைய டைலாக் வந்து அதை லிப்பை பார்த்தே பேசிடுவாங்க. அதெல்லாம் அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அனுராதா அவர்கள், துர்கா அவர்கள், மருதபரணி உமா அவர்கள், இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி டப்பிங் ஆர்டிஸ்ட். நிறைய பேர் சொல்லணும். சவிதா அவர்கள் கிரேட்டஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் சவிதா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் மேல் வாய்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சது அடியன் தான் நினைக்கிறேன். அந்நியன் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அடியன் ஒன்று அந்நியன் ஞாபகம் வந்துருச்சு. அந்நியன் அந்த அந்நியன் படம் முடித்த நேரத்தில் எனக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கிடைச்சிது, நெடுமுடி வேணு சாருக்காக பேசும்போது. அதுக்கு முன்னாடி மொத்தத்தில் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூஷனுக்காக கலைமாமணி விருது கிடச்சிருக்கு, கலைஞர் ஐயா பீரியடில் கிடச்சிது ரெண்டுமே. அந்நியன் படத்தில் என் மகன் வந்து சின்ன வயசு அம்பியார் நடிச்சிருப்பார். என் மகன் விராஜ், அவர் ஒரு நல்ல நடிகர், நிறைய படங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தார். அந்நியன், அதுக்கு முன்னாடி தித்திக்குதே, உயிரிலே கலந்தது, சின்ன வயசு சரணா வந்து உன்னை சரணடைந்தேன் படத்தில் நடிச்சிருப்பார். எஸ்பிவி சரண் சின்ன வயசு ரோல் கேரக்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சென்னை 28 வெங்கட் பிரபு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். சென்னை 28 பார்ட் 1 பார்ட் 2ல் என் பிள்ளையும் நடிச்சிருப்பார், நானும் நடிச்சிருப்பேன், ஜெய்க்கு அப்பாவாக நான் நடிச்சிருப்பேன். ஏஎல் விஜய் சார் டைரக்ஷனில் மிஷன் ஒரு படத்தில் அருண் விஜய் அவர்கள் ஹீரோ, என் மகன் ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். தொடர்ந்து வாய்ப்புகளுக்காக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு. மறக்க முடியாத முகம். நீங்கள் இப்போ அந்நியன் சொன்ன உடனே அப்படியே ஓடுது. அவர் அம்பியா, சின்ன வயசு அம்பியா, என்ன அருமையான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு. யதார்த்தமான 40 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி 40 குழந்தைங்களை டெஸ்ட்டுக்கு ஆடிஷன் கூப்பிட்டு அதில் செலக்ட் ஆன பிள்ளை என் மகன். சங்கர் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். சுரேந்தர் பிள்ளைன்னு தெரியாம. அப்படியா? ஆமாம், சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், நீ தான் செலக்ட் ஆக, நீங்கள் போங்க தம்பின்னு. நான் ஏன்னா விக்ரமுக்கு சின்ன வயசுக்கு முன்முகம் நல்ல சூட் ஆகும் விக்ரம் அவர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லி நம்பிக்கையோடு அனுப்பினேன். நீங்கள் நம்பணும். நான் வந்து சுரேந்தர் ஃபீச்சர்ஸ் முக்கியமாக மூக்கு வந்து ஒத்துப்போகும். மோகன் சாருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மோகன் சார் அல்லாமல் மற்ற ஹீரோஸுக்கு அல்லது கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு பேசுனது அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் சார். அலைகள் ஓய்வதில்லை. எனவே பெரும்பாலும் எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்லுவேன். ஆனால் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு அந்நியனில் நெடுமுடி வேணு சாருக்கு பண்ணியிருப்பேன். அது எனக்கு அதுதான் எனக்கு ஸ்டேட் அவார்டு கூட கிடச்சிது, பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுன்னு. அதுக்கும் வாய்ஸ் டெஸ்ட் வச்சு தான் எடுத்தார் சங்கர் சார். அந்த நேரத்தில் அது எனக்கு நல்ல விதமாக ஒர்க் அவுட் ஆச்சு. இது ரொம்ப முக்கியமான என்னுடைய டப்பிங் கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்நியன் படத்தில் என் மகன் நடிச்சிருக்கார். அவர் கூட நான் டப்பிங்க்கு கூட போனேன். அவர் டப்பிங் பேச போகிறார், அவர் கூட போனேன். அப்போது டைரக்டர் சங்கர் வந்து சுரேந்தர் சார் அங்கே வந்திருக்காரா, அவரை வந்து நெடுமுடி வேணு சாருக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி எடுங்கன்னு அப்படி எடுத்து அதில் என் வாய்ஸ் ஓகே ஆகி அதை நான் பேசி கொடுத்து எனக்கு ஸ்டேட் அவார்டே கிடச்சிது. சிறந்த பின்னணி குரல் அவார்டு கிடச்சிது. 8 வயசு யுவர் ஆனர், சாகிற வயசா, அலட்சியம், கடமை தவறுனது. முதல்ல அந்த லைன்மேன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கரண்ட்டை கட் பண்ணாமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்கார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடையை மூடாமல் பிளாக்ல பிராண்டி வித்த கடைக்காரர், லஞ்சம் வாங்கிட்டு அதை அனுமதிச்ச போலீஸ்காரர், நோ என்ட்ரியில் போன ரிக்ஷாக்காரர், அந்த ரோடை குண்டும் குழியுமா தரக்குறைவாக போட்ட கான்ட்ராக்டர்,
அந்த ரோடை தண்ணி தேங்குற மாதிரி வச்சுருந்த கார்பரேஷன், அதை அப்ரூவ் பண்ண என்ஜினியர், கான்ட்ராக்டை பாஸ் பண்ண மந்திரி, அருந்து போகிற அளவுக்கு எலக்ட்ரிக் கம்பியை தயாரித்த ஃபேக்ட்ரிக்காரர், அதை அப்ரூவ் பண்ண அதிகாரி, அதை ரெகுலராக செக் பண்ணாத அந்த ஏரியா சூப்பர்வைசர். இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அதில் யாராவது ஒருத்தர் தன் கடமையை சரியாக செஞ்சுருந்தா கூட என் குழந்தை பொழைச்சிருப்பா. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவ சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தரும் தண்டிக்கப்படணும். யுவர் ஆனர், எவ்ரி ஒன் ஷுட் பி பனிஷ்ட். அது நெடுமுடி வேணு சாருக்கு பேசுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது மேடையில் அங்கீகாரங்கள் பலவிதம். இப்போ மேடையில் அங்கீகாரம் பண்ணுவாங்க அரசு. இப்போ ஸ்டேட் அவார்டு, நேஷ்னல் அவார்டு இப்படி கிடைக்கும். செவி வழியாக வரக்கூடிய சில அவார்ட்ஸ் இருக்குது. விழி வழியாக, செவி வழியாக பெரியவங்க நம்மளை பாராட்டுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்எஸ்வி சார், விஜி மேனுவல் சார் பாராட்டி உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? ஒரு ரெகுலராக எம்எஸ்வி அண்ணா ப்ரோக்ராமில் பாடிக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போ அந்த கேரளாவில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் போக முடியல. பட் அந்த அன்னைக்கு பார்த்து டிவியில் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 படம் ஆரம்ப காலத்தில். சட்டமுறை இருட்டரை, சாட்சி, வெற்றி, ஏமாறாதே ஏமாற்றாதே போன்ற படங்கள். அதில் ஏதோ ஒரு படம் எம்எஸ்வி அண்ணா ரூமில் பார்த்துருக்கார். அவருக்கு டேய் ரூம் விட்டு வெளியே டேய் எல்லோரும் வாங்கடா, டேய் ரூமில் டிவி ஆன் பண்ணி போட்டு பாருங்கடா, விஜயகாந்துக்கு கூட நம்ம சுரேந்திரன் டப்பிங் பேசியிருக்காண்டா அப்படி. அவர் வாயால் அந்த ஒரு வார்த்தைகள். அதே மாதிரி ஒரு புக்கில் சொல்லியிருந்தார், உங்களுக்கு பிடித்த பாடகர் யார், பிடித்த பாடகி யாருன்னு கேட்கும்போது பிடித்த பாடகி சித்ரா, பாடகன் எஸ்என் சுரேந்திரன் சொன்னார். அடுத்த பேஜில் இருக்குது. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அவார்டாக நான் இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்தினீங்க விஜி மேனுவல் சார், த கிரேட் மியூசிஷியன். உயரமாக இருப்பார், உயர்ந்த மனிதன். ராஜா சாருடைய முக்கியமான கீபோர்டு பிளேயர்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் கீபோர்டு பிளேயர்ஸ் ரஹ்மான் சார். அப்போ திலீப்பாக இருக்கும்போது ஆமாம், கரெக்ட். அவர்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த பாராட்டு. விஜய் மேனுவல் சார் இதய கோயில் படத்தில் ஒரு முக்கியமான காட்சிக்கு ரீரெக்கார்டிங்லாம் அன்னைக்கு அந்த 9 to 9 முடிய போது ஏதோ ஒரு காரணத்தினால அவர் லேட்டாக வந்திருக்காரு. அப்போது ராஜா அண்ணா விஜய் மேனுவலில் இந்த போர்ஷனை ஃபில்அப் பண்ணிட்டு சொல்லுன்னு போயிட்டுருக்காரு. விஜய் மேனுவல் சார் உள்ளே வந்தோடனே சுந்தரராஜன் சார் சொன்னார், ஆமாம், ஹார்மோனிஸ்ட் சுந்தரராஜன் சார், என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு, நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் போட்டு அந்த டைலாக் கேளுங்கன்னாராம். சுந்தரராஜன் சார் சொல்லி விஜய் மேனுவல் சார் அந்த டைலாக் ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும்போது அதை அந்த காட்சிக்குரிய என்ன தேவையோ வாசித்து முடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் கௌதம்னு ஒரு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கார். அந்த பிள்ளை எனக்கு சொன்னார், விஜய் மேனுவல் சார் உங்களை பற்றி அவ்வளோ உயர்வாக சொன்னாருங்க, நான் எப்படி அந்த காட்சிக்கு வாசிக்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்கிட்ட பதிவு பண்ணினார். ஐ ஹர்ட் மிஸ்டர் சுரேந்தர்ஸ் டிவைன் வாய்ஸ். ஐ ஹர்ட் மிஸ்டர் சுரேந்தர்ஸ் டிவைன் வாய்ஸ் த்ரூ மை ஹெட்ஃபோன் அண்ட் தென் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு ப்ளே ஃபார் தட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னார். அது மிகப்பெரிய பாராட்டாக நினைக்கிறேன். அந்த எப்பவுமே ஒரு காட்சி நம்ம ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த டைலாக் என்னன்னு தெரிஞ்சால் தானே ரீரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு பட்டது. விஜய் மேனுவல் சாருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப சந்தோஷம். இஸ் நோ மோர். மிகப்பெரிய ஜாம்பவானவர். ஒரு காலகட்டத்தில் ராஜா சார் பிரசாத் ஸ்டுடியோவுக்கும் ஏவிஎம்முக்கும் போயிட்டு அப்படி காரில் போயிட்டு எனக்கு சமீபத்தில் ஒரு மியூசிஷியன் சொன்னார், ஒரு காலகட்டத்தில் 7 படங்கள் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு தோராயமாக ஆவரேஜாக சொன்னார். அதே போல் தேவி காம்ப்ளெக்ஸில் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் 4 தியேட்டர்கள் இருக்குது இல்லைங்களா சார்? அந்த நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த 4 தியேட்டர்களையும் அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய 4 தியேட்டர்களையும் உங்களுடைய குரல் ஒலிச்சிக்கிட்டே இருந்திருக்கு வேறு ஹீரோஸ்க்கு. இது கேட்டால் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது சம்மந்தமாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அது அந்த காலகட்டத்தில் அது ஒரு மேக்சினில் ஒரு நியூஸாகவே போட்டிருந்தாங்க. ஒரே குரல் தான் ஒலிக்குது, அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு வித்தியாசங்கள் அந்த குரலால் உணர முடிகிறது.
ஆனால் முகங்கள் வேறு வேறுன்னு போட்டு எழுதியிருந்தாங்க. அதுக்கு என் பேரையும் போட்டு எழுதியிருந்தாங்க. அது ஒரு படம் நெஞ்சத்தை கிள்ளாதே, ஒரு படம் ரயில் பயணங்களில், ஒரு படம் பனிமலர், இன்னும் ஒரு படம் ஞாபகம் வரல. மொத்தம் 4 படம் 4 தியேட்டரில் ஒரே நேரத்தில். அது ஒரு ரெக்கார்டுன்னு நான் நம்புகிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லை சார், நான் உண்மையாக தான் கான்ட்ரவர்சிக்கெல்லாம் போகவே இல்லை. நீங்கள் தயவு செய்து பயப்படவும் வேண்டாம். இல்லை எதுக்கு பயப்படணுன்றது இல்லை. ஒரு காலகட்டம் தாண்டி பேச்சு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இல்லை எனக்கு. ஆனால் அப்பப்போ பொடி வச்சு பேசுறீங்க. மனிதன் மாறி விட்டான்னு சொன்னது அது உண்மைதான். ரொம்ப அது மறக்க முடியாத ஒரு பீரியட். அது ரொம்ப ஹர்ட் பண்ணின ஒரு காலகட்டம். அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இவருடைய வாய்ஸ் தான் வேணும், இந்த வாய்ஸ் இல்லைன்னா உங்களை தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும், எங்களுக்கு சுரேந்தர் வாய்ஸ் வேணும், அப்படி இல்லைன்னா எங்களுடைய அட்வான்ஸை திருப்பி தந்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாமே. உண்மையா? அதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் என் காதுக்கு வந்தது. அந்த லைம் லைட்டில் என் காதுக்கு வராமல் பார்த்துக்கிட்டாங்க. இதில் ஒரு அரசியல் இருக்குது. அதாவது சார் என்னதான் இருந்தாலும் முகம் வர்ற நடிகருக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. என்னதான் தேவை அப்படின்ற பட்சத்தில் இருந்தாலும் க்ளோஸ்அப்பில் முகம் வந்துட்டால் அந்த வேல்யூவே தனி தானே. கண்டிப்பாக இல்லைங்களா? எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுன்னு தானே சொல்லுவாங்க. ஜெய்சங்கருக்கு நிறைய பாடியிருப்பார் டிஎம்எஸ் ஐயா, இல்லைங்களா? அப்புறம் டிஎம்எஸ் ஐயாவே சில நேரத்தில் வருத்தப்பட்ட காலகட்டம்லாம் உண்டு. அதே மாதிரி தான் இதுவும். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு இப்படி நடந்திருக்கா இல்லையான்றது எனக்கு யோசிக்க வேண்டிய விஷயம்தான். டப்பிங் ஆர்டிஸ்ட்டு எஸ்என் சுரேந்தர் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லெவலில் பேசப்பட்ட ஒரு குரலாக இருந்தது. அற்புதம். இதுதான் ரொம்ப பாலிஷ்டாக சொல்லக்கூடிய ஒரு பதில்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லி ஆஸ் யூஷுவல். அது அவங்க எதிர்பார்ப்பு அப்படி இருந்தது. இப்போது ராகவேந்திர சுவாமி படம் ரஜினி சார் வரும்போது மோகன் அவருக்கு ரஜினி சாருக்கு சிஷ்யனாக நடிச்சிருப்பார். ராகவேந்திர சுவாமிக்கு சிஷ்யனா. அந்த போர்ஷன் கொஞ்சம் என்ன காரணத்தினாலும் தெரிய ரொம்ப லேட்டாக டப் பண்ணாங்க. நான் போய் டப் பண்ணுறேன். டப்பிங் முடிஞ்ச உடனே அந்த என்ஜினியர் சொல்கிறார் டாக் பேக் ஓப்பன் பண்ணி, இப்போ தான்ப்பா மக்களுக்கு தெரியும் அது மோகன். ஏன்னா அவர் வேறு கெட்டப்பில் வந்தார். விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தாடி மீஸ் எல்லாம் நிறைய, அது வேறு மாதிரி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு அந்த என்ஜினியர் சொன்ன கமெண்ட், உங்கள் வாய்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் ஜனங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அது அவருன்னு அப்படின்றது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால், இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் சுயம்வரம் படம் பற்றி சொன்னீங்க. நீங்கள் பேசலைன்னாலும் உங்களுக்கு பிடித்த ஒரு டயலாக் ரொம்ப ஞாபகமாக கேட்குறீங்க நீங்கள். இல்லை, அதாவது புதையல்கள்னு சொல்லுவாங்க சார். புதையல் அப்படின்னா அது பொற்காசுகள் மட்டும் இல்லை, சொம்பில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க. அது தெரியணும் மக்களுக்கு. இல்லை நிறைய காலகட்டங்களில் நிறைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுருக்கேன். அது நம்ம கார்த்திக் ஐயா சுயம்வரம் படத்தில் ஒரு சின்ன டைலாக் சொல்லியிருப்பார். அது என்னமோ என் மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அது எழுதி கொடுத்த வசனகர்த்தாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கலாம். சொல்லுங்க. நாம் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியை மறக்கணும், நமக்கு மற்றவங்க செஞ்ச உதவியை நினைக்கணும். சூப்பர் இல்லை? இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். நிச்சயமாக. அது மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச நியாயங்கள் என்னுடைய எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்த குணம் அது. நீங்கள் பாடின பாடல்கள் நிறையா நேயர்களுக்காக, சினி உலகம் நேயர்களுக்காக நம்ம கண்டிப்பாக கன்க்ளூடிங் பார்ட்டில் பாடுவோம். உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்னா 1-2ன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாடின பாட்டிலேயே திருப்பி திருப்பி நீங்கள் பாடுற பாடல்னா எதை சொல்லுவீங்க சார்?
அவர் நிறைய பாட்டு நான் பாடல. நான் பாடினதில் நல்ல பாட்டுன்னு நீங்கள் கேட்குறதுனால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சித்திரப்பூ விழிப்பாரம்மா, சிற்றிடை மேலிந்ததேனம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் எனக்கு தானம்மா, உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உயிரான இந்த உறவு நிலைத்தது. ஆபாவாணன் அவர்களுக்கு நன்றி, மனோஜ் கியான் அவர்களுக்கு நன்றி. ட்ரெண்ட் செட்டிங். ஆமாம், ஒரு குரூப் டிஎஃப்டி முடிச்சுட்டு. ஆமாம், பிஎஸ் சசிரேகா அவர்களும் நானும் பாடினது. ஆபாவாணன் அவர்கள் எழுதின பாட்டு. மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா கார்த்திக் அவர்களுக்காக நான் பாடினது. பம்பர் ஹிட் அந்த காலகட்டத்தில். அதிலேயே கண்மணி நில்ல காரணம் சொல்லு அருண் பாண்டியனுக்காக பாடியிருப்பேன். மலர் ஒன்று எடுத்து சரம் ஒன்று தொடுத்து தேவி உன் பூஜைக்கு நான் கொடுத்தேன், மலர்ச்சரம் பிரித்து மலர் வளை எடுத்து ஏழையன் காதலை நீ புதைத்தாய், புதைத்தது மீண்டும் மலராகும், உன் பூஜையை நினைத்தே சரமாகும். கண்மணி நில்லு காரணம் சொல்லு, காதல் கிளியே கோபமா. நன்றி ஐயா. இந்த பாட்டு முதல் 60 நாள் படத்தில் இல்லை, அது கேசட்டில் பாப்புலர் ஆகிப்போச்சு இதுக்கு முன்னாடி. இன்று முதல் உங்கள் அபிமான பாடல் இணைக்கப்படுகிறதுன்னு அன்றைக்கி நாள் தினத்தந்தியில் போட்டிருந்தாங்க, அன்றைக்கி பேப்பரில் போட்டிருந்தாங்க. அந்த அன்னைக்கு பேப்பரில் விளம்பரப்படுத்தி அன்னையிலேருந்து அந்த பாட்டை படத்தில் இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை ரசித்த ஒரு நல்ல ஒரு சின்ன கற்பனை இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா அப்போ இருந்ததுன்னா அது வேற. ஆமாம், உண்மை. பத்திரிகைங்கும் போது அதுவே ரீச் ஆகிருக்குன்னா பெரிய விஷயம். மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது. இப்போ உங்கள் கூட நீங்கள் வந்து சீனியர் சுஷீலாம்மா, ஜானகிம்மா, பாலு சார், இந்த சித்ராம்மா, இவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். ஏன்னா கோ ஸ்டார்ஸ், கோ ஆர்டிஸ்ட் அவங்க கூட நீங்கள் பாடியிருப்பீங்க, பாடாமலும் இருந்திருப்பீங்க. சில வார்த்தை. சுஷீலா அம்மாவோட சின்ன பிள்ளையாகவே பாடியிருக்கேன், ரொம்ப சிறுவனாக பாடியிருக்கேன். தாமரை நெஞ்சம் படத்தில் பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண படம். அதில் மாஸ்டர் பிரபாகருக்கு, கௌசல்யாவுக்கு அவங்க போர்ஷன்லாம் நான் பாடியிருப்பேன். ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால், ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால். அந்த பாட்டில் சனிதபமகரி நேதபமகரி ச கட்டடா அப்படின்னு இந்த போர்ஷன்லாம், குழந்தை போர்ஷன்லாம் வரும். இதெல்லாம் நான் பாடினது. டைமிங்கில் சிரிக்கணும். எம்எஸ்வி என்னை ரொம்ப பாராட்டினார். ஹார்மோனியம் தாண்டி வந்து அடிச்சார், ஏய் வாடா. எங்கள் அப்பா மூலியமாக கிடைச்ச வாய்ப்பு. மாஸ்டர் பிரபாகருக்கு தான் முதல் நான் வந்து சாதும் ரெண்டாலில் பாடினேன். டி.கே. ராமமூர்த்தி அண்ணா தனியாக இசையமைச்ச படம், முதல் படம். ஏ ஃபார் ஆப்பிள். எஸ்.ஏ. கிருஷ்ணன் அண்ணா, ஏஎல் ராகவன் சார், எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மா, இவங்களோட நான் சோலோ போர்ஷன் பாடினேன். 1964 பாடினேன். ஏவிஎம் ஆர்ஆரா ஏவிஎம் சி தியேட்டரா தெரில. அது என்னுடைய மைக் முன்னாடி நான் பாடின முதல் பாட்டு 1964 பாடியிருக்கேன். ஜானகி அம்மாவோட தமிழ், தெலுங்கு டப்பிங் சாங், கன்னட சாங்லாம் பாடியிருக்கேன். கன்னடமில் வந்து தோம் தனனம் 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 ಎಂದು ಹೃದಯವು ಆಡಿತುದೇ, ಒಲವಿನ ರಾಗವ ಸಂತತ ತುಂಬಿ சாரவ சேருத்திதே. இப்படி ஒரு சாங்கு ஜானகி அம்மாவோட நான் பாடியிருக்கேன். சங்கர் நாக்னு நினைக்கிறேன், சங்கர் நாக், ஆனந்த் நாக், இவங்களுக்கெல்லாம் பாடியிருக்கேன். ஜானகி அம்மா வந்து ரொம்ப பிஸியாக இருந்த டைம். அவங்களுக்கு நம்ம அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க கூட டூயட் பாடும்போது நம்ம ஜாக்கிரதையாக பாடக்கூடிய ஒரு நிலை. ரொம்ப நல்ல மனுஷி. அவங்க ரொம்ப என்கரேஜிங்கும் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வாணி ஜெயராம் அம்மா கூட அதே மாதிரி தான். சுரேந்தர்ஜின்னுவாங்க, ரெடி ஆகிட்டிங்களா, பாட்டு டியூன் கற்றுக்கிட்டிங்களா? ஆமாம்மா, ஒன்று பாடும், நிறைய பாடியிருக்கோம் வாணிம்மா கூட. எல்லாரீஸ்வரி அம்மா தான் என்னை முதல்ல
ஃப்ளைட்டில் ஸ்ரீலங்கா கூப்பிட்டு போனாங்க. அதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லணும். பாலு அண்ணா பற்றி சொல்லவே வேண்டாம். சொல்லுங்கள். எஸ்பிபி அண்ணா வந்து ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து சம்சாரம் என்பது வீணை பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அப்போ வந்து அவர் நிறைய பிஸியாக பாடிக்கிட்டு இருக்க காலகட்டம். பாட்டுக்கு நடுவில் ரெக்கார்டிங்க்கு நடுவில் இன்பிட்வீன் கச்சேரி வந்து பாடுவார். ஒரு 1 hour டைம் ஒதுக்குவார் அதுக்கு. அப்போ வந்தோடனே கேட்பார், சம்சாரம் என்பது வீணை பாடிட்டியாடா அப்படின்வார். பாடிட்டேன். இன்னொரு தரம் பாடு, நான் உட்காந்துக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பாடுங்களா சார்? சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு சத்யம் தேட்டரில் மார்னிங் ஷோலாம் பாடினது ஞாபகம் வருது. அது மாதிரி பாலுவண்ணா அவர் இசையமைச்ச சிகரம் படத்துலேயே ஷைலஜா அம்மாவும் நானும் பாடியிருக்கோமே. அன்பு சகோதரி ஷைலஜா அவர்களும் நானும் ஒரு டூயட். எனக்கு வந்து பாலுவண்ணா கொடுத்த வாய்ப்பு அது. மீண்டும் பாலச்சந்தர் சார் படம் அது. அதில் வந்து ஆனந்த் பாபுக்கு நான் பாடியிருப்பேன். நான் பாடுற போர்ஷன் வந்து பாலுவண்ணா ட்ராக் பாடி வச்சுருந்தார். அந்த ஹெட்ஃபோனில் அதை கேட்டு என்னென்ன இது நியாயமானான்னு கேட்டேன் நான். இது வந்து இது ரொம்ப அநியாயம், என்ன இது நியாயமே இல்லைன்னு. పాడవాడు నీ పాడరా, నువ్వు పాడేస్తావు. அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங்லாம் சொன்னேன், చాలా బాగా పాడేశాడు వాడు, చాలా బాగా పాడేశాడు ஐயா அப்படின்னு வரான். மொத்தமா என்னை மூடி வைக்க வேண்டும் என்று சட்டமா, வந்து கொள்ளை கொண்டு போங்கள் என்ன குற்றமா. வைரமுத்து சார் எழுதின பாட்டு. அதே மாதிரி மனசுன்ற படத்தில் என்னுடைய சின்ன தங்கச்சி ஷீலா அவர்கள் படம், அது சொந்த படம். அதில் நான் ஒரு நல்ல பாட்டு வைரமுத்து சார். பூவாமல் பூத்தவளே போகாதே நில்லு, நான் செய்த குற்றம் என்ன ஓர் வார்த்தை சொல்லு. பூவாமல் பூத்தவளே போகாதே நில்லு, நான் செய்த குற்றம் என்ன ஓர் வார்த்தை சொல்லு. பொன்மகளே உன் இதயம் பூவல்ல கல்லு, தீண்டுவது பாவம் என்றால் தீயில் என்னை தள்ளு. வைரமுத்து சார் எழுதின பாட்டு. தேவாண்ணா மியூசிக். தேவாண்ணா மியூசிக்கில் நான் நிறைய பாடியிருக்கேன். சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைப்பில் நிறைய பாடியிருக்கேன். டிஎம்எஸ் அண்ணா என்ன, நீலகண்டம் பையன் நல்லா பாடுறேன் ஐயா, நல்லா பாடுறேன் ஐயா. அவர் பாடின பாட்டெல்லாம் கூட அவர்கிட்டே பாடி காமிச்சிட்டேன் நான். நல்லா பாடுறேன் ஐயா அந்த பையன். அவர் அப்படி தான் சொல்லுவார். உச்சரிப்பெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்பஷ்டமாக இருக்கியா, நல்லா பாடுறேன் ஐயா. நாட் பட் த லீஸ்ட் வந்து ராஜா சார் பற்றி. இளையராஜா அண்ணா தான் நான் ஏற்கனவே சொன்னேனே, அவருடைய அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் முக்கியமான மறக்க முடியாத சங்கதிகள்லாம் நல்லா பாடுறப்பா, நீ சங்கதிகள்லாம் நல்லா போட்டு பாடுறேன்னு. ஒரு நாள் நானும் அவரும் பக்கத்தில் ஒரு ஃப்ளைட்டில் போடுறோம் அமரண்ண கச்சேரிக்கு. அவர் பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு பயந்துக்கிட்டே உட்காந்து, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் மூத்த சகோதரனாக தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அமரண்ணா. ராஜண்ணா வந்து அவர் இருந்து வந்து ரெக்கார்டிங்கில் உட்காந்துருந்தாருன்னா பயமாக தான் இருக்கும். ஆனால் அவருடைய அந்த அந்த பயந்தே அவர்கிட்ட பாடுற பாட்டெல்லாம் நமக்கு ரொம்ப வெளியில் நல்ல ரீச் கிடைக்கும். தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி. தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளைதான், தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி. 4 பேருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த பாட்டு. மலேசியா வாசோன்னா சுரேந்தர் தம்பி, தீபன் சக்கரவர்த்தி தம்பி, மனோ தம்பி, 4 பேருக்குமே ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்த பாட்டு இது. அப்படி ராஜா அண்ணாக்கிட்ட நிறைய பாடியிருக்கேன். பட் குரூப் சாங் 3 பேர் 4 பேர் பாடுற பாட்டெலாம் நிறைய பாடியிருக்கேன். பாலு அண்ணாவையும் என்னையும் பாட வச்சார் ராஜா அண்ணா. சந்தனம் ஜவ்வாது பன்னீர் நீ எடுத்து சேர்த்துக்கோ, வள்ளி மல்லிகைப்பூ முல்லைப்பூ அல்லிப்பூ மாலை கட்டி கோத்துக்கோ, அது ஏன் தான் தெரியுமா, நான் சொன்னா புரியுமா, வள்ளி வரப்போ
பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். அப்படி ஒரு நல்ல பாட்டு பாலண்ண கூட பாடும்போது அது என்னடா ஏன்டா என்னடா சொல்கிறெல்லாம் வரும். கொஞ்சம் அப்படி தயங்கினேன், பாட்டு தானடா பாடுறான்னு. பயங்கர நாட்டி பாலு சார். ராஜா அண்ணா என்னை கூப்பிட்டு பாட வச்ச பாட்டு பாரிஜாத பூவே. ராஜா ஐயா மாதிரி பாடணும்ப்பான்னு சொன்னார். அந்த படத்தின் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். இளையராஜா அண்ணாக்கு நிறைய எந்த மேடையில் போய் பேசினாலும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது என்னுடைய கடமை. அவர் என்னுடைய மூத்த சகோதரராகவே நான் நினைக்கிறேன். அதே போல் கஸ்தூரி ராஜா அவர்கள், ஏன்னா அவரை மட்டும் பிடிக்காது, எனக்கு தனுஷ் அவர்களே ரொம்ப பிடிக்கும். தனுஷ் அவர்கள் நடிப்பு அது சொல்ல முடியாத அளவுக்கு உச்சத்தை தொட்ட ஒரு நடிப்பு அது. கஸ்தூரி ராஜா சாரை இந்த நேரத்தில் நான் ஏன் சொல்கிறேன்னா, பாரிஜாத பூவே படத்தை அந்த என் ராசாவின் மனசில் படத்தை இயக்கி வடிவேலு ஐயாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்வை கொடுத்த படத்துக்கு இயக்குனராக பணியாற்றிய ஒரு புண்ணியவான். அவருடைய படத்தில் இந்த பாட்டை பாடினது என் குரலுக்கு அவர் ஒரு அங்கீகாரம் கொடுத்ததாகவே நான் நினைக்கிறேன். கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுவரைக்கும் சினி நேயர்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருந்து நிறைய விஷயங்கள் வெளியில் வராமல் இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. வெளியில் வராமல் இருந்த விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை, அது மனிதன் நீங்கள் மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லணுன்னா, விஜய் தம்பியை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தது நான் ஃபாத்திமா கான்வெண்ட்டில். அப்போ ஷோபா என்கிட்ட கேட்கும், என்கிட்ட கேட்டுச்சு, எங்களுக்கு யாரையும் தெரியாது அண்ணா, உனக்கு தான் நிறைய கான்டாக்ட்ஸு, நீ தான் உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் கொண்டு போய் குழந்தைய சேர்க்கணும்னு கையோடு கூப்பிட்டு போனேன். அடுத்த நாளே கொண்டு போய் சேர்த்தேன். அதே மாதிரி விஜய் தம்பி ரொம்ப கை குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வறுமையில் இருந்த காலகட்டம். அதுதான் இப்போது சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, சுயம்பரம் டைலாக், ஆனாலும் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வந்தாச்சு. இல்லை அதெல்லாம் எனக்கு நானும் மறக்கக்கூடாது, சம்மந்தப்பட்டவங்களும் மறக்கக்கூடாது. அதே மாதிரி அவர் ரொம்ப கை குழந்தையாக இருக்கும்போது பால் டின் வாங்கிறதுக்கெலாம் ரொம்ப சிரமப்பட்ட காலத்தில் நான் மட்டுமே என்னால் ஒவ்வொரு முறையும் நானே நியாயமான உதவிகள் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் நான். அதே மாதிரி அவருடைய அப்பாவுக்கு சட்டம் ஒரு இருட்டறை படம் வாய்ப்பு கிடைக்க நான் முக்கியமான காரணம். பக்கத்து வீட்டில் முருகேசன் ஒரு அண்ணன் இருந்தார். அவர் தான் வடலூரான் சிதம்பரத்தை என்கிட்ட கொண்டு அறிமுகப்படுத்துகிறாரு. அவரை நான் இவருக்கு லிங்க் பண்ணது நான் தான். அது விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. இதெல்லாம் நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் தெரியணும்னு ஆசைப்பட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ திடீர்னு சொல்கிறேன். நான் விஜய்க்கு நான் நிறைய நல்ல நல்ல பாட்டெலாம் பாடியிருக்கேன். காதலின் வயது அடி எத்தனை கோடி, அத்தனை வருஷம் நாம் வாழணும் வாடி, ஒற்றை நிமிஷம் உன்னை பிரிந்தால் உயிரும் வற்றி போகும், பாதி நிமிஷம் வாழ்ந்தால் கூட கோடி வருஷமாகும், காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லை, பூவே பூவே பெண் பூவே. ரொம்ப சந்தோஷம். இந்த செஷன் இந்த மறக்கவே முடியாது சார். ரொம்ப பசுமையாக பதிஞ்சிரும். கண்டிப்பாக மக்களுக்கும் போய் நிறைய விஷயங்கள் உண்மைகள் சேரும்னு நம்புவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஆத்மார்த்தமாக ஓடி வந்த ஒரு நிகழ்ச்சி. என் அருமை நண்பர் சாகுல் அவர்களுக்காக நான் ஓடி வந்தேன். ஐ எம் ஹானர்ட். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் நீங்கள். தேங்க்யூ. நல்லதுங்க. ஸோ கைண்ட் ஆஃப் யூ. டயா பூஸ்டர் நேச்சுரலாவே சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை.